الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب اركض برجلك هذا مغتسل بارد وشراب صدق الله العلي العظيم. وقال سعد بن ابي وقاص رضي الله عنه قلت يا رسول الله اي الناس اشد بلاء؟ قال رسول الله صلى الله عليه وسلم الانبياء ثم الامثل فالامثل. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு இரண்டு வகையான நிலை ஏற்படும். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருமே மகிழ்ச்சி, இன்பம் இவற்றைத்தான் நாம் நேசிப்போம், பிரியப்படுவோம். உலகில் யாரும் துன்பத்தை நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை. அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சோதனைகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி நமக்கு சோதனை ஏற்படுமையானால் அந்த சோதனை எதிர்கொள்வது எப்படி? அந்த சோதனையிலும் கூட அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, நெருக்கத்தை பெறுவது எப்படி? அந்த சோதனையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெறுவது எப்படி என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியினுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறார். அந்த நபியினுடைய வரலாறு பெரும்பாலும் ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் தேடி பார்த்த வரைக்கும் நமது கண்ணில் பட்டது 2 ஹதீஸ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் புகாரியில் நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுருக்கமான சின்ன ஹதீஸ். ஓரளவு கொஞ்சம் விரிவான நீண்ட ஹதீஸ் என்று பார்த்தால் சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்கிற நூலிலே ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. சஹீஹ் இப்னு ஹிப்பான், முஸ்னத் அபி அலா, ஹாக்கிம் போன்ற பல்வேறு நூல்கள்ல ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இந்த 2 ஹதீஸே போதும் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், தன் வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள், அந்த சோதனை சமயத்திலே அவர்கள் எவ்வாறு அந்த சோதனைகளை எதிர்கொண்டார்கள், கஷ்டங்களை எதிர்கொண்டார்கள், எப்படி அதில் வென்றார்கள், வெற்றி பெற்றார்கள், மீண்டும் பழையபடி தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக அந்த 2 ஹதீஸ் போதுமான ஒரு தகவல். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நபிமார்களை பற்றி குர்ஆனிலே சொல்லி வருகிறார். சொல்லி வருகிற இறைவன் பெருமானாரை பார்த்து சொல்கிறான், வதுகுர் அபதனா அய்யூப, நபியே நம்முடைய அடியார் அய்யூபை நீங்கள் நினைத்து பாருங்கள். நமது அடியார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவருக்கு சாதாரணமான ஒரு அடியார் அல்ல. இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பி வ அஸாப், எனது இறைவா எனக்கு துன்பம், வேதனை, இது போன்ற பல சிக்கலான கஷ்டங்களை ஷைத்தான் எனக்கு தந்து விட்டான்.
என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அந்த கஷ்டம் ஏற்படுகிற பொழுது, துன்பம் ஏற்படுகிற பொழுது 10 பேரிடத்துல சொல்லல, பார்க்கும் நபர்களிடத்தெல்லாம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், சோதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், சோதனையில் இருக்கிறேன் என்று பார்க்கும் நபர்களிடத்திலெல்லாம் சொல்லி தெரியவில்லை. யாரிடத்தில் சொன்னால் கஷ்டம் போகுமோ, யாரிடத்தில் முறையிட்டால் நமது வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்குமோ, அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் இரு கரம் ஏந்தி என்ன செய்யணும், முறையிடணும். கற்றுத்தருகிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம அதை தவறிட்டோம். நம் வாழ்க்கையில சோதனை ஏற்படுகிற பொழுது, கஷ்டம் ஏற்படுகிற பொழுது இதை நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முறையிட்டதை விட அடியார்களிடத்தில் தான் நாம் அதிகமாக அதை முறையிட்டு இருக்கிறோம். அடியார்களிடத்தில் தான் அதிகமாக அதை நாம் பகிர்ந்திருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு, படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் முறையிடுவதற்கு, அவனிடத்தில் மன்றாடுவதற்கு நாம் கவனம் செலுத்தல, தவறிட்டோம். கணித்திற்குரியவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கமான சரித்திரத்தை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக, ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் 3 காரணங்களுக்காக வரும். கஷ்டம், துன்பம், சோதனை ஒரு மனிதனுக்கு வருவதாக இருந்தால் 3 காரணங்களுக்காக வரும். ஒண்ணு, நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஆளா இருக்கான்னு அர்த்தம். நமக்கு சோதனை வருதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப பிடித்தமான ஆளா இருக்கோம்னு அர்த்தம். இது ஒரு காரணம். இரண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம்னு அர்த்தம். எப்படிதான் வரலாம் கஷ்டம், நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அந்த பாவ கரையை அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து இங்கேயே என்ன செய்யறான், அழிக்கிறான். இதுவும் இருக்காங்க. மூணாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய அதாபு, தண்டனை. ஈருலகமும் போயிடும். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவனை கடுமையாக அதாபு செய்ய ஆரம்பிச்சுட்டான், பிடிச்சிட்டான், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகிவிட்டான் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவும் கூட அந்த சோதனை வரலாம். இந்த 3 வகையில நம்ம எந்த வகையில கட்டுப்பட்டோம் நம்ம யோசிக்கணும். நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பையும், நமக்கு சோதனை வருகிற பொழுது நம்மளுடைய செயல்பாட்டையும் நாம் அதிகமாக கண்காணித்து வருவோமேயானால் இந்த 3 லிஸ்ட்ல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் ஓரளவு புரிய முடியும். அல்லாஹ் என்ன சொன்னாலும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன், அதுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு விழித்ததிலிருந்து மறுபடியும் தூங்கும் வரை என்னால் இயன்ற அளவுக்கு நான் பாவமே செய்யல, முடிந்த அளவுக்கு சரியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறேன் என்கிற மனநிலையில் நாம் வாழ்கிறோமா? விழிச்ச கண்ணை விழிச்சதிலிருந்து. அப்ப நம்ம நிறைய பாவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம ரொம்ப பிடிக்கப்படுறோம், அதுக்காண்டிதான் சோதிச்சான்னு விளங்கக்கூடாது. நம்ம எப்படி விளங்கணும்? நம்ம பாவம் செய்யறோம், அந்த பாவத்தை குறைக்கணும். அல்லாஹ் நம்மளை சுட்டி காட்டுறான், எப்ப பாவம் செய்யற, ஏதோ ஒரு சின்ன சின்ன சோதனை கொடுத்து நான் அதை என்ன செய்யறேன், உன் கரையை துடைக்கிறேன், நீ கவனமாயிரு, நீ உஷாராயிரு என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான், சுட்டி காட்டுகிறான், பாவ கரைகளை அடிக்கின்றான். இதுலயே நம்ம என்ன செஞ்சிடணும், உஷாராயிரணும். இப்படிதான் முடிவெடுக்கணும். அது மேலும் தொடருது பாவம். இறை சோதனை வந்த பிறகும் நம் பாவங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னால், நமது நிலைகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொன்னால், அந்த துன்பங்களிலே கஷ்டங்களிலே கஷ்டம் வந்த பொழுதும் கூட அந்த ரப்புல் ஆலமீனுடைய சிந்தனை நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்ம 3வது லிஸ்ட்ல இருக்கணும் அர்த்தம். 3வது லிஸ்ட்ல இருக்கும். அந்த சோதிக்கிறான்ல, தண்டனை கொடுக்கிறான்ல, சோதிக்கும் போது தண்டனை கொடுக்கும் போது படிப்பினை பெறக்கூடிய அந்த அறிவை கொண்டு படிப்பினை பெற வேண்டுமா இல்லையா? மறுபடியும் அல்லாஹை மறக்கின்றோம். சந்தோஷத்தில் தான் மறக்கிறோம். துன்பம் வருகிற பொழுது ரப்புல் ஆலமீன் ஏன் வரணும், அந்த நேரத்திலும் ரப்புல் ஆலமீனை மறக்கின்றோம். மறந்து மறுபடியும் நம்மளுடைய செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, தொடர்கிறது அதே பாவங்கள் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய சோதனை அது அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அல்ல, நமது பாவ கரைகளை அழிப்பதற்கு என்று விளங்கிவிடக் கூடாது. இறைவனுடைய பிடியில், இறைவனுடைய தண்டனையில் நாம் அகப்பட்டுக் கொண்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி எழுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அய்யுன் நாஸி அஷத்து பலாஆ, மக்களில் மிக கடுமையான சோதனைக்கு உள்ளாகுபவர் யார்? யார் அதிகமா சோதிக்கப்படுவாங்க? கடுமையான சோதனை யாருக்கு வரும்? அப்ப நபி சொன்னாங்க, கடுமையான சோதனையா? அல்ல அம்பியா, நபிமார்களுக்கு தான் வரும் முதல்ல.
நபிமார்களுக்கு கடும் சோதனை எதுக்கு? பாவ கரைகளை அகற்றுவதற்கா? கிடையாது, அல்லாஹ்வுடைய நேசர் என்பதை காட்டுவதற்கு. அல் அம்பியாவு நபிமார்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். சும்மல் அம்சலு பல் அம்சலு, பின்பு அதற்கு அடுத்த தரத்தில் உள்ள இறை நேசர்களுக்கு வரும். பின்பு அதற்கு அடுத்த தரத்தில் உள்ள அந்த ஈமானுடைய தரத்துல வித்தியாசம் இருக்குது இல்ல, படித்தரத்தில் வித்தியாசம் இருக்கிறதே, நல் அமல்களுடைய படித்தரத்தில் வித்தியாசம் இருக்கிறதே, அதற்கு அடுத்த தரஜாவில் உள்ள அடுத்த தரத்தில் உள்ள நல்மக்களுக்கு கடும் சோதனை வரும் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு சொல்லுவாங்க, ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மூமினும் அவனுடைய மார்க்க பற்றுக்கு ஏற்ப சோதிக்கப்படுவாங்க. தீனுஹு சுல்பன், அவனுடைய மார்க்கம் ரொம்ப கடினமாக இருக்குமையானால், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமையானால், இஷ்டத்த பலாவுகு, சோதனையும் கடுமையா தான் இருக்கும். ஒருவனுடைய மார்க்கத்திலே கடினம் இல்லை, மென்மையான போக்கு, ஒரு பிடிமானம் இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய மார்க்கம் பலவீனமாக இருக்குமையானால், உபுதூலியால ஹஸபி தீனிஹி, அவனுடைய மார்க்கத்தினுடைய பற்றுக்கு ஏற்ப அவனுக்கு சோதனை வரும், கம்மியான சோதனை வரும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்ல வராங்க? நமக்கு மார்க்க பற்று அதிகரிக்க அதிகரிக்க, மார்க்க அடிப்படையில் நம் வாழ்க்கை முழுமையாக பரிபூரணத்துவத்தை அடைகிற பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுகிறோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அந்த அடியான் எப்படி இருப்பார்? சோதனைக்கு உள்ளாகுவார். என்ன தங்கம், தங்கம் போது விலை மதிப்பு கூட, அதை தானே சோதிச்சு வாங்குறோம். சாதாரண கம்பிய தகரத்தை சோதிச்சு வாங்குறது இல்லையே. விலை மதிப்பு கூடும் போது சோதனை கூடுகிறது, யதார்த்தம் அது. வைரம் அப்படின்னு சொன்னா விலை மதிப்பு கூட, அதனால அதை வாங்கும் போது ரொம்ப சோதிச்சு பார்த்து தான் வாங்குவோம். வேற ஏதாச்சும் ஒரு கல்லை கொடுத்து வைரக்கல்னு சொல்லி ஏமாத்திடக்கூடாது. சாதாரண 500 ரூபாய் 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கல்லை போய் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப சோதிப்போம். விலை மதிப்பு கூட கூட சோதனை கூடுது, இது இயற்கை நியதி. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற பொழுதுதான் அவனுடைய மதிப்பு கூடுகிறது, அவனுடைய அந்தஸ்து கூடுகிறது. அவனுடைய அந்தஸ்தும் மதிப்பும் கூட 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 அல்லாஹ்வுடைய சோதனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நினைப்போம், நம்ம அல்லாஹ் வந்து நம்ம ரொம்ப பிரியப்படுறோம், அவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கிறோம், என்ன சொன்னாலும் கேட்கிறோம்ல, நம்ம தான் அல்லாஹ்வுடைய நேசன் அப்படி நம்ம உள்ளத்துல நம்மளே தப்பா தீர்ப்பு வழங்குவோம், நம்மளே தீர்ப்பு வழங்கிக்குவோம், நம்மளே மார்க் போட்டுருவோம். சோதனை வரும்போது தானே தெரியும் உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா. சொல்லுவாங்கல்ல, கஷ்டம் வரும்போதுதான் உண்மையான நட்பையும் உண்மையான உறவையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கஷ்டம் வந்தாதான் அதை உண்மையான நன்மை யாரு, உண்மையான உறவு யாரு என்பதை கஷ்டம் வந்தா தானே கண்டுபிடிக்க முடியுது. சந்தோஷத்துல இருக்கும் போது, செல்வ செழிப்புல இருக்கும் போது எல்லாருமே சிரிச்சு பேசுவாங்க, எல்லோருமே நெருக்கமா பழகுவாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, ஏழ்மைன்னு வரும்போது விலகி ஓடுகிறார்களே, ஆனால் அவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல, அவர்கள் உண்மையான அன்பை பொழியக்கூடிய உறவுகள் அல்ல. ஒரு கஷ்டம் வருகிற போது நாம் புரிகிறோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை தரான். கஷ்டத்தை தந்து இப்ப நீ எப்படி இருக்கேன்னு பாத்துக்க, ஒழுங்கா இருக்கியா, என்ன இப்போ நேசிக்கிறியா, என் நேசத்தில் உனக்கு கடுகளவாவது கூடுதல் ஏற்படுதா, குறைதல் ஏற்படுதா, மாற்றம் ஏற்படுதா? கூடுதல் ஏற்பட்டா உண்மையான நேசம், அதுல நுக்சான் ஏற்பட்டால், குறைதல் ஏற்பட்டால் உண்மையான நேசம் அல்ல, நேசம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் ஒருவருக்கு வரக்கூடிய காய்ச்சலை போன்று 2 மடங்கு எனக்கு வருகிறது. மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து சாதாரணமா வரக்கூடிய காய்ச்சல் மாதிரி பெருமானாருக்கு இந்த மாதிரி 2 மடங்கு வருது அப்படின்னு சொன்னா எவ்வளவு சோதனை பாருங்க, கஷ்டம் பாருங்க. அந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்கிறார்கள், தாங்கிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட பெருமானாருடைய நபிமார்களுடைய அந்த இறை அன்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும், அவருடைய ஆமால்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு அருமையான ஒரு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் சோதனைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும், மனிதர்களையும் பாதுகாப்பானாக. அவ்வாறு சோதனை ஏற்பட்டு விடுமேயானால் அந்த நேரத்தில் நாம் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் மார்க்கம் கற்றுத் தருகிறது. நமக்கு பிளஸ் பாயிண்டா மாத்திக்கணும் எதையுமே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுருக்கமான வரலாறு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் மட்டுமல்ல, குர்ஆன் விரிவுரையாளர். அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 4வது தலைமுறை. யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் பெயர் அம்பஸ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் பேரு
அம்பஸ். சரிங்களா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுடைய மகனுடைய மகன் அம்போஸ் என்பவர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மகளார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் என்கிற தகவலை மாபெரும் ஹதீஸுகளை அறிஞர் வல்லுநர் அல்லாமா இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப தந்தை பெயர் அம்பஸ், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவங்க. அவங்களுடைய தாயாருடைய பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகளார் தான் அவங்களுடைய தாயார் என்று இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியின் பெயர் ரஹ்மா பின்த் இப்ராஹிம் இப்னு யூசுப். அவங்க மனைவியினுடைய பேர் ரஹ்மா, ரஹ்மத்து. ரஹிமா ரஹிமா சொல்லுவோம், ரஹ்மத்து. சரிங்களா? இந்த ரஹ்மத் என்கிற பெண்மணி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேத்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பேர் இப்ராஹிம், அவருடைய மகள் பேர் தான் ரஹ்மத். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேத்தி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. இந்த தகவல் நிறைய நூல்கள்ல, பல வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல குர்ஆன் விரிவுரை நூல்கள்லையும் இந்த தகவல், இந்த சம்பவம், வரலாற்று தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கமான வரலாற்றை பற்றி குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். மிகப்பெரிய செல்வந்தர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரர். எத்தனை வகையான செல்வங்கள் இருக்கிறதோ அத்தனை வகையான செல்வங்களையும் ஹலாலான அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நிரப்பமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப அருமையான மனைவி, கணவருடைய பேச்சை தட்டாத, கணவனுக்கு எல்லா நேரத்திலும் உதவி புரியக்கூடிய நல்ல ஒரு பெண்ணை மனைவியாக அல்லாஹ் கொடுத்திருந்தார், ரஹ்மா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளை செல்வங்கள், பொருளாதாரம் இருக்குது, குழந்தை செல்வங்களும் இருக்கிறது, மனமகிழ்ச்சி ஊட்டக்கூடிய, கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, கணவனுடைய பேச்சை தட்டாத, கணவனுக்கு அனுதினமும் உதவி புரியக்கூடிய அருமையான மனைவியை அல்லாஹ் கொடுத்திருந்தார். இதுதானே மனுஷனுக்கு தேவை. உலகத்துல நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு நல்ல சொத்து நிறைய இருக்குது, நிறைய இருக்கு. சொத்து இருக்கிற மாதிரி குழந்தை செல்வம் நிறைய இருக்குது. கண்குளிர்ச்சியான மனைவி, எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் கூட்டக்கூடிய மனைவி இருக்குது. இதை விட வேற என்ன உலகத்துல? அப்ப சைத்தானுக்கு கடுமையான வேதனை வந்து போச்சு. ஏன்னா சைத்தானுக்கு பிடிக்காது இல்ல. ஒரு மனிதர் இவ்வளத்தையும் அனுபவித்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற விதத்தில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் சைத்தானுக்கு பிடிக்காது. உலகமும் கிடைக்குது, ஆகிரத்தும் கிடைக்குதா? உலகமும் கிடைக்குது, ஆகிரத்தும் கிடைக்குது. இரண்டையும் பெற்று இவர் அல்லாஹ்வினுடைய நினைப்பில் அனுதினமும் இருக்கின்றார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த பேர் அவ்வாபு, பட்ட பேரு. அவ்வாபுன்னு என்ன? அனுதினமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர். என்னதான் மனைவி வந்து விட்டாலும், என்னதான் மக்கள் வந்து விட்டாலும், என்னதான் பொருளாதாரம் செல்வங்கள் வந்து குவிந்து விட்டாலும், அந்த செல்வங்கள் பின்னாடி தன்னுடைய எண்ணங்கள் சென்று விடுவது கிடையாது. இந்த உலகத்தின் பின்னாடி தங்களுடைய எண்ணங்களை செலுத்தக்கூடியவர்கள் அல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அனுதினமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றதை சைத்தானால பொறுத்து கொள்ள முடியாம, அப்ப சைத்தான் அல்லாஹ்விடத்துல முறையிடுகிறான். யா அல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ நிரப்பமாக துனியாவையும் கொடுத்திருக்கிற, அவர்களுக்கு நிரப்பமாக ஆகிரத்தையும் கொடுத்திருக்கிற, அவர் அனுதினமும் உங்களுடைய சிந்தனையிலேயே, உன்னுடைய சிந்தனையிலே இருப்பதாக நீ வாதிடுகிறாய். ஆனா நான் சொல்கிறேன், சைத்தானுக்கு அதுதானே வேலை, எப்பவுமே அல்லாஹ்ட்ட வாதிடுறதா வேலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போதே வாதிடுறத ஆரம்பிச்சுட்டான். நாம என்ன நெருப்பால படைச்சேன், மண்ணால படைச்சேன், ஒரே செய்யத்தான் அல்லாஹ்ட்ட வாதிடுறது. மொத்தமா வச்சிருக்கான் அல்லாஹ் நரகம் கியாமத்து நாள்ல, அப்போ வச்சு அமைக்கிடுவான். இப்ப நீ வாதாடு. ஏன்னா கியாமத்து வரைக்கும் நல்லவர் கெட்டவர் என்பதை தீர்மானிக்கிறதுக்கு நீ தானே. நீ கெடுக்கும் போது உனக்கு கட்டுப்பட்டு அவன் கெட்டவன், கட்டுப்படாட்ட நல்லவன். வாதிடு. அல்லாஹ்விடத்துல சைத்தான் வாதிடுகிறான். யா அல்லாஹ், இதோ இவருக்கு நீ நிரப்பமான அலைஹி சக்கரக்க, நிரப்பமான அருள் வளங்களை நீ வழங்கியிருக்கிறாய், எனவே அவர் உனக்கு நன்றி பாராட்டுகிறார். அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ வழங்கியிருக்கிறாய், எனவே அவர் உன்னை புகழ்கிறார். இறைவா, நீ மாத்திரம் அவருக்கு வழங்கிய அருள் வளங்களை பிடுங்கிவிட்டால், நீ மாத்திரம் அவர்களுக்கு வழங்கிய உடல் ஆரோக்கியத்தை நீ கலட்டிவிட்டால், இதன் மூலமாக அவருக்கு நீ சோதனை செய்தால் நிச்சயமாக அவருக்கு நல்லா மாறிடும். எத்தனை பேரை பாக்குறேனா, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே அப்படி அவன் நல்ல தலைகிற மாறுதா இல்லையா?
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிலைமை அப்படி மாறும் அப்படின்னு இறைவனிடத்தில் வாதிடுகிற பொழுது அப்போ ரப்புல் ஆலமீன் சொன்னான், அப்பா எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்றேன், உன்னை விட நான் தான் நல்லா தெரிஞ்சவன், யாரு எப்படி எனக்கு நல்லா தெரியும். இறைவன் சொல்லுகிறான், இன்னி ஆழமு மின்ஹு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யார், அவருக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் என்னை வணங்குவதில் அவருக்கு சிறிய மாற்றம் ஏற்படாது, என்னை புகழ்வதில் அவருக்கு சிறிய மாற்றம் ஏற்படாது. எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் எல்லா சோதனையிலையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்னை நினைப்பார்கள், எனக்கு கட்டுப்படுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது இப்லீஸ் சொன்னா, அப்படியா சரி எனக்கு ஒரு அதிகாரத்தை தான் ரப்புட்ட கேட்டான். ஆரம்பத்துல சாகா வரணும், சாவே கூடாதுன்னா கியாமத் வரைக்கும் எனக்கு தான் அப்படி கேட்டான்ல. அந்த மாதிரி இப்ப அல்லாஹ்ட்ட முறையிடுறான். என்ன முறையிடுறான்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில சில சிக்கல்களை சில கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்குண்டான அதிகாரத்தை எனக்கு தான். அவருக்கு சில கஷ்டங்களை சில சோதனைகளை ஏற்படுத்துறேன். அவருடைய நிலை மாறுதா இல்லையா அப்போ பார்ப்போம். நல்லா போனான், வேகமா செய்தான் போனான். போய் என்ன பண்ணா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய ரெண்டு வயல் நிலம், 2 நிலத்தையும் தீ கொடுத்து போட்டுட்டான். கரிஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, சாம்பலா போச்சு. வயலுங்க 2 வயல் எரிஞ்சு கரிஞ்சு போச்சு. அடுத்து வந்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு, நிறைய வீடு, எல்லா வீடுகளையுமே இடிச்சான். அப்படி இடிஞ்சு விழுது, தரமட்டம் ஆயிருச்சு இல்லங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் வீட்டுல வாழ்ந்தாங்களே, அந்த பிள்ளைகள் மீது கட்டடங்கள் இடித்து விழுந்து அந்த அதில் புதைந்து அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த மாற்றமும் தெரியல. அல்லாஹ் புகழ்றாங்க, அந்த புகழில் எந்த மாற்றம் வரல, அல்லாஹ் மேல உள்ள மஹப்பத்துல எந்த மாற்றம் ஏற்படல. இன்னும் அல்லாஹ்வை புகழ்வதுதான் அதிகரிக்கிறது, இன்னும் அந்த நன்றி உணர்வு தான் அதிகரிக்கிறது, இன்னும் வணக்க வழிபாடு தான் அதிகரிக்கிறது. ஷைத்தானால தாங்கிக்க முடியல, என்ன இது எவ்வளவு பண்றோம். அப்புறம் தான் வந்தான். ஷைத்தான் பக்கத்துல வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்புல ஒரு ஊதி விட்ட உடனே உடம்புக்குள்ள நோய் பரவ ஆரம்பிச்சு. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது நூல்ல பதிவு செய்யறாங்க. அல்லாமா திர்மிதி, ஹக்கீமு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் நவாதிருல் உசூல் என்கிற நூலில் இந்த கருத்தை, இந்த சமூகத்தை பதிவு செய்யறாங்க. உடல்ல நோய் வர ஆரம்பிக்குது. அப்படி நோய் வர ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை கல்வை தவிர்த்து உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடும் நோய், எந்த அளவுக்கு கடும் நோயை உற்றார் உறவினர்கள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. யாரும் பக்கத்தில் நிக்கல. உற்றார் உறவினர்கள் எல்லாம் விரண்டு ஓடுகிற அந்த நேரத்திலும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலமாக இறை சோதனையில் ஆகப்பட்டார்கள். எத்தனை ஆண்டு? 18 ஆண்டுங்க. ஒரு நாள் 2 நாள் தொடர்ச்சியா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வாரம் தொடர்ந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய நிலை எப்படி மாறி போகுது? நமக்கு நெருக்கமானவர்களுக்கு ஏதேனும் ஒரு நோய் ஒரு வாரம் தொடர்ச்சியாக ஆகிவிட்டால் நம்முடைய நிலை எப்படி தலைகீழ மாறிவிடுகிறது? கிட்டத்தட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பெருமானார் சொல்கிறார்கள், இன்ன அய்யூப நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபிஸ ஃபீ பலாயிஹி 18 சனா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலமாக இறை சோதனையில் அகப்பட்டார்கள். ஃபரஃபலஹுல் கரீபு வல் பஈது, நெருங்கிய உறவினர்களும் தூரமான உறவுகளும் அவர்களை விட்டு ஒதுங்கி ஓடிவிட்டார்கள். எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ். 2 ஆள் நெருங்கிய உறவு சகோதரன் வருது. அந்த 2 பேர் மாத்திரம் பகல்லையும் இரவு நேரத்திலையும் வந்துட்டு போவாங்களாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய் அதிகரித்ததை பார்த்த பொழுது அந்த சகோதரர்கள் சொன்னாங்களா, சகோதரர்கள் ஒருவர் மற்றவர்கிட்ட சொன்னாங்களா, அய்யூப் இருக்கிறாரு, அவர் கடுமையா பாவம் செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன், நிறைய பாவம் செஞ்சிருப்பாரு. உலகத்துல யாருமே அந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சிருப்பார் போல தெரியுது. அதுனப அய்யூப் லம்பன் அதுனபு அஹது மினல் ஆலமீன், உலகத்தில் எந்த ஒருவனும் அப்படி பாவம் செய்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அய்யூப் செய்திருக்க வேண்டும் என்று ஒருவர் சொன்ன பொழுது இன்னொரு சகோதரர் கேட்கிறார், ஏன் அப்படி சொல்ற உமாதாக்க, ஏன் அப்படி சொன்ன? அவர் சொல்றாரு, ஏன் சொன்னவா, முன்பு சமானி அசரா சனத்தல்லம் யர்ஹமுல்லாஹ் ஃபயக்திப ஹாலஹு மாபிஹி, கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலமாக அல்லாஹ் அவருக்கு அருள் புரியவில்லையே, இறக்கப்படவில்லையே. 18 ஆண்டு காலமாக அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை, இந்த வேதனையை, இந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்தவில்லையே, அதனால இவர் பெரிய பாவம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல.
இன்னொரு சகோதரருக்கு மன வருத்தம். இப்படியா ஒரு இதே நேற்று பார்த்தாலே தெரியுதுல்ல, நல்ல மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி சொல்லக்கூடாதே, மன வருத்தம். அந்த மன வருத்தத்தோட அந்த மனிதர், அந்த சகோதரர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம சந்திச்சு சொல்றாங்க, என் சகோதரர் இப்படி உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அய்யூப் நபி பார்த்து, இது சோதனை தானே, கடும் வேதனை தானே, நம்மளா இருந்தா கடுமையா கோவப்பட்டுருவோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முழுசா வாழ்ந்துட்டு இருக்கேன், சோதனையில சபூரி செஞ்சுட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு புகழ்ந்துட்டு இருக்கிறேன், கடுமையா கோவப்பட்டுருவோம். அந்த நேரத்திலும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், அதிரி மா தக்கூலு, நீங்க என்ன சொன்னு எனக்கு தெரியாது, போங்கப்பா, நீ சொல்ற போய் நான் கண்டுக்கலன்னு அர்த்தம், என்ன சொன்னு தெரியல, போ, நீ சொல்றதை கண்டுக்க மாட்டேன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் மன வருத்தம் வருது. 18 ஆண்டு காலமாக அல்லாஹ்வுடைய சோதனையில் இருந்தவர்கள், இந்த நேரத்தில் அவங்களுக்கு மன வருத்தம் வருது. என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன் மக்கள் பேசி தெரியுதாங்களே, நீ எனக்கு சோதனை தந்தாய், அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீ தந்தாய் என்கிற ஒரே காரணத்திற்காக. ஆனால் இப்பொழுது மக்கள் எப்படி பேசிக் கொள்கிறார்கள், நான் உலகத்தில் யாருமே செய்யாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன் மக்கள் பேசுறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்துட்டு என் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு. இப்பதான் கேட்கிறாங்க, தனக்காக கேட்கல, ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை பெற்றவன் நான், அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்யவில்லை என்பதை இந்த மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது என்ன, யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தான், அப்படிதான் கேட்கிறாங்க. சஜதால விழுந்து கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஜதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் சொன்ன ஒரே பதில், அவர் குறைய நான் கேட்க மாட்டேன், என்ன சொல்லுங்க தெரியாது, ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், எந்த அளவுக்கு அடியார்களுக்கு உதவி புரியறேன், அந்த ஒன்றை மட்டும் நான் உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பேருக்கு சொல்றாங்க. நான் ஒரு தடவை ஒரு வீதியில கடந்து போனேன், 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 பேருக்கு வாக்குவாதம், 2 பேருமே அல்லாஹ்வுடைய பேரை தான் பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியுமா நான் அப்படிப்பா, அவனும் அப்படிதான், அல்லாஹ்வுக்கு தெரியுமா நான் அப்படிப்பா. இன்னைக்கு நமக்குள்ள பேசிக்கிறோம்ல, சேர்ந்த வந்தா 2 பேரும் யாராச்சும் ஒரு ஆள் உண்மை சொல்லணும், யாராச்சும் ஆள் போய் சொல்லணும், அப்படிதானே? 2 பேருமே யாரதான் பேரை பயன்படுத்துறாங்க, அல்லாஹ்வுடைய பேரை. ஒரு பிரச்சனை வந்தா ஒரு பாத்திலுக்கு, ஒரு தீமைக்கு, ஒரு பொய்க்கு அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தலாமா? 2 பேர் பேசிக் கொள்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், வாதித்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு சண்டையிடுகிற பொழுது எத்தனா 20 சண்டையிட்டுக் கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தினார்கள். எனக்கு பயமா போச்சு, அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, 2 பேரும் யாராச்சும் போய் சொல்லணுமே, இது பெரிய பாவங்களோ குற்றங்களோ என்று நான் நினைத்து வருத்தப்பட்டு என்ன பண்ண தெரியுமா, அணுகுமா, அந்த 2 பேர் செஞ்ச குற்றத்திற்காக வேண்டி நான் கஃபாரா கொடுத்தேன், பாவ பரிகாரத்திற்காக வேண்டி நான் தான தர்மம் வழங்கினேன். யாரெல்லாம் அவங்க ஒன்றும் செஞ்சிடாத, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, தெரியாம உன் பேரை ஒரு தவறான பேச்சுக்கு, தவறான சட்டைக்கு உன் பேரை பயன்படுத்திட்டாங்க என்று அந்த 2 பேருக்காக வேண்டி அணுகுமா கராகியத்தை எது குறமாக இல்லாபி அக்கின், உண்மையான விஷயத்துக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்த வேண்டும், பொய்யுக்கு தீமைக்கு அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்த கூடாது என்று நான் வெறுத்த காரணத்தினால், அவர்களுக்கு பாவ சுமை வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தண்டனைக்காக உள்ளாகிவிடக் கூடாது என்கிற காரணத்தினால், அவர்களுடைய அந்த குற்றத்திற்காக வேண்டி நான் கஃபாரா கொடுத்து அவருடைய பாவ மன்னிப்புக்காக நான் அல்லாஹ்ட்ட முறையிட்டேன். இப்படிதான்ப்பா நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் போய் பேசுறேன்னா, நான் அடுத்தாலும் தப்பு பண்ணாலே நான் தப்பு பண்ண விடாம அல்லாஹ்ட்ட முறையிடும் போது நான் எப்படிப்பா பாவம் செய்யறேன், என்ன போய் நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டியாப்பான்னு உணர்த்துறாங்க. அதை உணர்த்தும் போது கூட என்னை எப்படி நீ சொல்லலான்னு உணர்த்தல, தான் செய்ததை சொல்லி அதை பதிலாக்கிட்டாங்க. இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சஜதால விழுந்த உடனே அல்லாஹ் இதை எப்படி கபூல் செஞ்சா என்பதை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதோடு இந்த செய்தி நான் நிறைவுரைக்கு கொண்டு வருவேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அன்றைய தினம் எப்பவுமே அவங்க மனைவி கூட யாரும் கிடையாது, இல்லை மனைவி மட்டும் கூட இருப்பாங்களாம். அவங்க அது கூட வீட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு என்ன செய்வாங்க, வேலை பார்க்க முடியாது, அவ்வளவு கடுமையான சோதனை. வீட்டு வேலை பார்த்துட்டு ரொட்டி வாங்கிட்டு அந்த ரொட்டியை கொடுப்பாங்க. அந்த வேலை பார்க்கிற நேரம் போக எல்லா நேரமும் கணவனுடைய பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க, சிதுமத்து செய்வாங்க. எந்த அளவுக்கு சிதுமத்துன்னா, கீழே உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது எஞ்சிக்க முடியாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால ரஹ்மா அம்மா தான் கையை கொடுப்பாங்க, எஞ்சிங்க கணவருக்கு. அப்படி எஞ்சி உட்கார வைக்கிறது, எழுதுறது, அப்படி நடக்க கொண்டு போறது. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ கான யக்ருஜு இலா ஹாஜதிஹி ஃபஇதா கலா ஹாஜதஹு அம்சகத் இம்ராஅத்துஹு பியதிஹி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட சுயமாக செல்ல முடியாது. தன் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு செல்வார்களேயானால் அவர்களுடைய மனைவிதான் அவனுடைய கையை பிடிச்சு கூட்டு போவாங்க.
வாங்க நான் கூட்டு போறேன் வாங்க. அப்படி கூட்டு போய் விட்டாங்களாம். வளமையா விடுற மாதிரி இப்ப துவா கேட்டிருக்கிறாங்க. வளமையா கொண்டு விடுற மாதிரி விட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வரதுக்கு லேட் ஆகுது, தாமதமாகுது. பயப்படுறாங்க, எங்க விழுந்துட்டாங்களான்னு தெரியலையே, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நம்ம தானே கையை பிடிச்சி கூட்டு போனோம், வரவே இல்லையே, தாமதமாகுது. பயம் மனசுல வருமா இல்லையா? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருமே, கண்ட மாதிரி சிந்தனை போகுமே. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து தேவையை நிறைவேற்ற போனாங்க. அப்படின்னா அல்லாஹ் வழியற வைக்கிறான், ஊருக்குள் பிரிஜிலிக்க அய்யூபே உங்கள் பாதத்தை பூமியில் அடியுங்கள், ஒரு அடி போடுங்க. ஓகி ஒரு அடி அடிச்சாங்க, அப்படி தண்ணி பொத்துட்டு வருது. அப்ப அல்லாஹ் சொன்னா ஆதா பூத்தங்களும் பாரிதும், இது குளிர்ச்சியான நீர், குளிக்கிறதுக்காண்டி நான் தந்திருக்கேன். ஒரு சராபும் குடிக்கிறதுக்கும் தந்திருக்கேன். இதை குளிங்க, மேல் நோய் எல்லாம் போயிடும். குடிங்க, உள் நோய் எல்லாம் போயிடும். மேல உள்ள நோய் உள்ள உள்ள நோய் எல்லாம் போயிடும். குளிக்கவும் செய்யணும், குடிக்கவும் செய்யணும். குர்ஆன்ல சொல்ற அல்லாஹ் ஊருக்குள் பிரிஜிலிக்க ஆதா முகுதசலும் பாரிதும் சராபு என்று அல்லாஹ் சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி குடிக்கிறாங்க. ரொம்ப அழகாயிட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்த அழகை விட கூடுதல். நோய் வந்த பிறகு உடம்புல மாறி ஆயிருமே, உடல் உருக்குலைஞ்சு போயிருமே, அசிங்கமாயிருமே, அதெல்லாம் மாறி ஆரம்பத்தில் உடல் எவ்வளவு அழகா இருந்துச்சு, அதை விட அதிகமான அழகு, பேர் அழகோடு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ரஹ்மா அம்மா அவங்களுக்கு ரொம்ப கவலை, போன கணவர் திரும்ப வரலையே கவலை. அந்த கவலையில் ஏங்கி கொண்டிருக்கும் போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்தவுடனே அந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரியலையா, ரொம்ப அழகு இல்லை, என்ன போனவர் திரும்பி இப்படி வந்தா. அப்ப நம்ம சொல்றாங்க பாரக்கல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யட்டும். அல் ரஐத நபியல்லாஹ் ஹாதல் முப்தலா, கடுமையான அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நபியை நீ பார்த்தாயாப்பா? ஏன்னா எனக்கு வந்து உன்னை பார்த்தா அவருடைய தோற்றம் இருக்க மாதிரி இருக்கு, ஒரு நெருக்கமாவும் இருக்குது தோற்றம். உன்னை பார்த்தா அந்த நபியினுடைய தோற்றமும் கொஞ்சம் நெருக்கமா இருக்குது. ஏதோ வகையில் உங்க ரெண்டு பேருக்கு உறவு இருக்கலாம். நீ அந்த நபியை பார்த்தாயா என்று கேட்ட பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே பதில் சொன்னாங்க, அது வேற யாரும் இல்லை, நான் தான் அய்யூப், நான் தான். இப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பழைய தோற்றத்தை விட அழகான தோற்றத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம், சோதனையில வெற்றி கிடைச்சிருச்சு. இப்படி இதான் வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வயல் அது எரிஞ்சு போச்சே, அல்லாஹ் இரண்டு மேகத்தை அனுப்பினான். பெருமானார் சொல்கிறார்கள், இரண்டு மேகத்தை அனுப்பினான். ஒரு மேகம் ஒரு வயலுக்கு, இன்னொரு மேகம் இன்னொரு வயலுக்கு. ஒரு மேகம் ஒரு வயல் முழுவதும் தண்ணீரையும் பொழிந்தது, தங்க கட்டிகளையும் பொழிந்தது, ஹதீஸ்ல வருது. இன்னொரு வயலிலே அபரகத்தில் உகுரால அந்தரி சஹீரி, அது வரிக்க. இன்னொரு வயலிலே மழையும் பொழிந்தது, வெள்ளி இருக்குதுல, வெள்ளி நிறைய அப்படி பொழியுது, அப்படி வெள்ளி விழுந்து வாடி ஓடுது தண்ணியோட. எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கும், அந்த தங்கத்தை உருட்டிட்டு போற அளவுக்கு வந்திருக்கு தண்ணி. தங்க மழை பொழியுது, தண்ணீரும் பொழிகிறது, வெள்ளி மலை பொழிகிறது, தண்ணீரும் பொழிகிறது. அப்படியே வயல் முழுவதுமே தங்க மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. இந்த செய்தி முஸ்னத் அபி யஅலால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ், சுருக்கமா சொல்கிறேன், புகாரில் வருகிறது. அப்ப தங்க வெட்டுக்கிளி விழுந்துட்டான், புகாரில வருது. அந்த தங்க வெட்டுக்கிளிகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குடிச்சிட்டு வராங்க. வந்து அப்பளத்தையும் ஆடையில அள்ளி அள்ளி போடுறாங்க. தங்கம் அள்ளி அள்ளி போட்ட உடனே அல்லாஹ் கேட்டானா, அய்யூபே நான் தான் உனக்கு பெரிய பணக்காரன் ஆக்கிட்டேனே, இதை போட்டு நீ அள்ளிக்கிட்டு இருக்கிற? பெரிய பெரிய மலை கட்டி கட்டியா கிடக்குது, சின்ன சின்ன வெட்டுக்கிளி மாதிரி சின்ன சின்ன கட்டி, இதை போய் பறக்கிட்டு இருக்கேமா? நான் தான் நிறைய தந்துட்டேன் தங்கத்தை, மலைமலையா குமிச்சு கிடக்குது என்று சொன்ன பொழுது அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பதில் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய தந்த, எனக்கு அது போதும் தான், எனக்கு அது போதும் என்று இருந்தாலும் கூட பலா வ இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது மகத்துவத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஒலாக்கின் லா கினாபி அன் பரக்கத்திக்க, இது உன்னுடைய பரக்கத்து. எப்பவுமே தங்க கட்டி வந்து விடும், இது உன்னுடைய பரக்கத்து. உன் பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவன் அல்லவே, உன்னுடைய பரக்கத்தின் பக்கம் நான் எப்பொழுதும் தேவை உள்ளவன் தானே. நீ என்ன தேவையற்றவன் ஆக்கிட்ட, என்னை கோடீஸ்வரன் ஆக்கிட்ட, என்ன பணக்காரன் ஆக்கிட்ட. கோடிகளும் நிரம்பமாக வந்து குமிந்து நான் பணக்காரனாக ஆகிவிட்டாலும் உன் அருளின் பக்கம் நான் எப்பொழுதும் தேவை உள்ள ஒரு ஏழை. உன் அருளின் பக்கம் எப்பொழுதும் தேவை உள்ள ஒரு ஏழை.
எனவே தான் நான் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சோதனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, அந்த கஷ்டங்கள் அதிகரித்தாலும் சோதனைகள் அதிகரித்தாலும் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலங்களாக சோதனையில் அகப்பட்டிருந்த அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பொறுமையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அவங்களை எப்படி புகழ்கிறான் என்பதை பார்க்கிறோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாபு, நல்ல அடியார். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட பேர் வாங்குங்க, நல்ல அடியார். நிஅமல் அப்து, நல்ல அடியார். இன்னஹு அவ்வாபு, எப்பவுமே என் நினைப்பிலே தான் இருப்பாரு என்று அல்லாஹ்வே புகழும் அளவுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு சர்டிபிகேட் பெற்ற, சனது பெற்ற ஒரு மாபெரும் ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, துன்பங்களில் இருந்து பாதுகாப்பானாக. சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு நாள் நமக்கு வந்துவிடுமேயானால் அது பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் வணங்கக்கூடிய, புகழக்கூடிய ஒரு நல் உள்ளங்களையும் நாவையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.